Hi friends, இன்னைக்கு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போறோம். எப்படி கட் பண்ணனும்னு பார்க்கலாம். டைலரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைனிங் மெட்டீரியல் எடுத்து அயர்ன் பண்ணி நீட்டா வச்சிருக்கு. இதான் அந்த பட்டு ப்ளவுஸ். இது ஓரமா மடிச்சு வச்சுக்கலாம். இது அளவு ப்ளவுஸ். இதே அளவு தான். லைனிங் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுங்க. கரப்பீஸ் இந்த சைடு வர மாதிரி மடிப்பு வந்து நம்ம எந்த பக்கம் கட் பண்ணுறோம் அந்த பக்கம் வந்துடணும். ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் இருந்தால் போடணும். இந்த அளவு 1/2 இன்ச் வச்சு ஒரு லைன் போட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸு இந்த ஜாயிண்ட்லேருந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இந்த பேக் அளவு எவ்வளோ இருக்கோ இதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க டாட் பிடிக்கிறதுக்கு. இது வந்து டாட்டு போய்டும், கரெக்டாக இந்த அளவு பேக்கில் வந்துடும். இப்போ இந்த மடிப்புலேருந்து இந்த மடிப்பு வரைக்கும் பேக் நெக் இருக்கும். இதே அளவு இந்த அளவு வச்சு ஒரு 1/4 இன்ச்சு இங்கே நெக்கு பிடிப்போம். அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ பேக் இந்த இடுப்பு அளவுலேருந்து பட்டி அளவுலேருந்து இந்த ஆமுல் வரைக்கும், ஆமுல் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்ட் அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ இந்த பேக் அளவு இப்படியே இந்த அளவு, இந்த ப்ளவுஸு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த அளவு மடிச்சுக்கோங்க. அப்படியே இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க பிடிக்கிறதுக்கு. ஷோல்டரில் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு 1/4 இன்ச்சு அப்படியே இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலே வந்து ப்ளவுஸ் உயரம் இந்த அளவு. நீங்கள் இப்படி அழகுறதுக்கு உங்களுக்கு தான் டேப்பால் கூட அளந்து வச்சுக்கலாம். மொத்தம் 15 இருக்குது ப்ளவுஸ் உயரம். 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம். இப்போ இந்தமாரி உங்களுக்கு அழகு தெரியல அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி டேப் வச்சு அளந்துக்கோங்க. ப்ளவுஸ் உயரம் 15, 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. இப்போ ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு பாடி லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அளந்துக்கலாம். இந்த அளவு இப்படி ரெண்டாக மடிச்சிடுங்க. இப்படி ஷோல்டர் ஒரே அளவு வர மாதிரி, பாடி லூஸ் இந்த அளவு வர மாதிரி மடிச்சிடுங்க. இப்போ பாடி லூஸ் டேப்பால் அளந்துக்கலாம். 21 இருக்குது. ஷோல்டர் வந்து நீங்கள் அப்படி அளவு இருக்கும்போது இப்படி ஒன்றா வச்சுட்டு அளவு இருக்கணும். இப்படி கிராஸாக வச்சு அளவுச்சுன்னா ரொம்ப அகலமாக வந்துடும். 2 ஷோல்டர் இப்படி க்ளோஸாக வர மாதிரி வச்சு ஷோல்டரில் அளவு எடுத்துங்க. 11 இன்ச்சு இருக்குது. பாடி லூஸ் 21, ஷோல்டர் 11. இந்த 11 அதே அளவு அப்படி வச்சுருங்க. இங்கே 11 வச்சுட்டு இங்கேயும் 11 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க இந்த லைன்லேருந்து. இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கணும் இல்லையா, இந்த மார்க்லேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இதுக்கு இங்கே வந்து டேப் அளவு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும், இந்த ஸ்கேல் அளவு. இல்லைனா இந்த டீஸ் மார்க்லேருந்து இங்கே 2 இன்ச்சு, மேக்ஸிமம் 2 இன்ச்சு தான் விடணும். அதுக்கு மேலே என்ன விட்டால் துணி இழுக்கிற மாதிரி இருக்கும், அது ப்ளவுஸ் சரி வராது. மேக்ஸிமம் 1.5 இல்லை 2 இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ அப்படியே இந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. இதுதான் ஆமுல் அளவு. இப்போ இந்த ஷோல்டர் அளவு இதே அளவு. இங்கேருந்து 1/4 இன்ச்சு விட்டுருங்க. கை ஏற்றத்துக்கு பிடிப்பீங்களா அந்த அளவு வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அகலமே இந்த அளவு தான் வரும். 2.5 இன்ச்சு வந்துடும் ஷோல்டர் அகலம். இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். மேலே இங்கே ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே ஆமுல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு அரைக்கட் போட்டுருங்க. இங்கே 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரா கோஸ் இந்த வெட்டி எடுத்துருங்க. இது இப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இப்போ பேக் நெக் இருக்குது. இந்த அளவு ஒரு லைன் போட்டுருங்க பேக் நெக் அளவுக்கு. இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இப்போ நெக்கு வந்து இந்த அளவு அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ரவுண்ட் நெக்கு தான். இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ
ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடித்து போட்டிருக்கோங்க இல்லையா, மறுபடியும் இந்த இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கு, மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்க. இந்த அளவுக்கு இந்த அளவு மடித்து போட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். அதான் கையை அடித்து திருப்பிறதுக்கு ஓரமாக பார்டர் வந்துடும், அதுக்காக 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ கை நீளம் இதே அளவு தான். கை நீளம் இருக்கு இல்லையா, இந்த இங்கே வந்து குறையதுக்கு ஜாயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கை சுற்றளவு வச்சுக்கலாம். இந்த அளவு வந்து கை சுற்றளவு இப்படி வருது. இங்கே வந்து பெரிய ஜாயின் ரெண்டு பக்கம் ஜாயின் போட்டால் சின்ன சின்னதாக வரும் ஜாயிண்ட்டு. ஒரே பக்கம் வேணாலும் ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இந்த இருக்குங்க இல்லையா, இதை வந்து ஒரு பக்கம் ஜாயின் போகிற மாதிரி இருந்தால் இந்த அளவு மடிக்கணும். இங்கே மட்டும் ஜாயின் வந்துடும். 2 பக்கம் ஜாயின்னா ஃபுல்லாகவே மடிக்கணும். நம்மளுக்கு ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம். இந்த அளவு இதில் வந்து ஒரே ஒரு ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட் வந்து பேக் சைடு போயிடும். இப்போ இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கை சுற்றளவு பார்த்துக்கலாம். கை இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. அதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு அளவு ப்ளவுஸ் அளவு. இங்கே கை லென்த்து இந்த அளவுக்கு இது கை லென்த்து வந்து இந்த அளவு இருக்குது. நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. கை ஏற்றும் போது பிடிக்குங்களே அதுக்கு இந்த அளவு வச்சு இங்கே ஆமுல் அளவு இந்த அளவு மார்க் போட்டுருங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ இதிலேருந்து இந்த அளவு அப்படியே ஒரு லைன் போட்டிருக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு கை ஆமுல் அளவு. இப்போ அப்படியே இதிலே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிட்டு இங்கே ஒரு அர்க்காத் போட்டுடலாம். இது லைட்டாக இந்த பிசுறு மட்டும் கட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளுக்கு கை அளவு. இதில் கை லூஸ் வந்து 15 இருக்குது. இந்த அளவு ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு பேக்கு கட் பண்ணி வச்சுருவோம் இல்லையா, ரெண்டும் ஒன்றா வருதான்னு பார்த்துருங்க. இந்த அளவுக்கு இந்த அர்க்காத்துக்கும் இந்த அர்க்காத்துக்கும் ஒன்றா வரணும். இங்கே நம்ம ஷோல்டரில் 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவு இந்த மாதிரி வச்சு பார்த்துங்க. ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கரை பீஸ் இருக்குது, இதெல்லாம் பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இங்கே மடிக்கிற அளவு துணி வந்துன்னா 1 இன்ச்சு விட்டுருங்க. துணி வரலாம் கொஞ்சம் சின்னதாக கூட விட்டுக்கலாம். இதில் இந்த ஸ்கேல் அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பட்டி லென்த்து எவ்வளோ இருக்கோ அதை விட இந்த அளவு வச்சு மார்க் போட்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இங்கே பட்டி பீஸ் தைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். அது கேப் விட்டுட்டு இந்த அளவு வச்சுட்டு இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு வைங்க போதும். இப்போ இந்த அளவு வச்சு இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க இல்லையா, இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது. இதுலேருந்து இந்த அளவு வந்துடணும். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டு வந்து இது தான் வரும். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே பெண்டு பண்ணி இப்படி எடுத்துடணும். இந்தமாரி ஷேப் வந்துடும். இது நம்மளுக்கு மடிக்கிற அளவு. பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் வச்சு இந்த அளவு பார்த்துங்க. கிராஸ் கட்டிங் இருக்கா இல்லை ஸ்ட்ரைட் கட்டிங் இருக்கான்னு. இதில் வந்து உங்களுக்கு கிராஸ் கட்டிங் இருக்குது. கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்தமாரி இப்படியே போனால் ஸ்ட்ரைட் கட்டிங். இதை வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபுல் கிராஸ் இருக்கோ இந்த அளவு கிராஸ் போட்டுருங்க. இந்த அளவு கிராஸில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த பேக் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதே அளவு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு மார்க் போட்டுக்கோங்க. இந்த ஆம்புல் எவ்வளோ கட் பண்ணியிருக்குமோ அதே அளவு. இங்கே ஃப்ரண்ட்டு அதே அளவு போதும், பேக் அளவே போதும், எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். இப்போ இந்தமாரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே நீங்கள் ஆம்புல் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு ஆம்புல் கவர் தட்டு இந்த அளவு வரணும். நம்மளுக்கு பேக் அளவு இது. ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ள கவர் தட்டு வந்துடணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு
ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குன்னு அப்படியே இதே அளவு நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்கே டாட் பிடிப்போம், அதுக்கு 1 இன்ச்சு விட்டுருங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு விட்டு கீழே லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் டாட்லேருந்து ஊக்குப்பட்டி வரைக்கும் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் டாட்டோட உயரம். இப்போ இதில் டாட் எவ்வளோ நீட் இருக்குதுன்னு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டர்லேருந்து வச்சுட்டு இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இங்கேருந்து பட்டி அளவு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு இந்த அளவு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் இங்கே 1/4 இன்ச்சு விட்டுருங்க ஆமுல் பிடிக்கிறதுக்கு. அதுலேருந்து இந்த கையிலேருந்து பட்டி வரைக்கும் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. ஸ்கேலில் வச்சு ஒரு லைன், இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரில் இருந்து இந்த அளவு கட் பண்ணிட்டு இந்த அளவு கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே அந்த டீஸ்க்கு பக்கத்துலேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆமுல் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா வரைங்க பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ டாட் வச்சு அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. இந்த அளவு வச்சு இங்கே லைட்டாக பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஊக்குப்பட்டிலேருந்து இந்த டாட் வரைக்கும் எவ்வளோ தூரம் வச்சுன்னு டேப்பால் மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த அளவு 3 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் அளந்துக்கலாம். இது அளந்துட்டு ஃப்ரண்ட்டு வந்து 11 இருக்குது. எக்ஸ்ட்ரா இங்கே டாட் பிடிக்குது 1 இன்ச்சு விட்டு 12 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. 2வது டாட் வந்து இங்கே பிடிப்போம். 3வது டாட்டு இந்த 2 டாட் போட்டு மீதி எங்கே பிடிக்கணும் அங்கே இந்த அளவு வந்துடும். இங்கே ஊசியால் ஒரு பின் போட்டுங்க. இதான் இந்த அளவு தான் டாட் பிடிக்கிற அளவுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கைக்கு ஜாயிண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு குறையுது இல்லைங்களா, ஒரே பக்கமாக தான் ஜாயின் போட்டுக்குது. இந்த பீஸ் வச்சு இந்த அளவு இங்கே எக்ஸ்ட்ரா பிடிக்கிற அளவு விட்டுட்டு அப்படியே இந்த அளவு ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு இருக்கு இல்லையா, இதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சு இந்த அளவு வர மாதிரி எடுத்துடணும். இது ஃப்ரண்ட்டு கை தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இப்போ லைனிங் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சாரீ இந்த இதில் கட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் பார்டர் இருக்குது. ஒரு பக்கம் பார்டர் வந்து கைக்கு வச்சிடலாம், ஒரு பக்கம் வந்து பேக் சைடு வச்சிடலாம். இப்போ 2ஆக இப்படி மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக இந்த அளவு மடித்து போட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு போட்டுருங்க. இங்கே சின்னதாக கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம். சென்டராக வச்சு கட் பண்ணி எடுத்துடுங்க. ஏன்னா சின்னதாக இருக்கிற கைக்கு வந்து கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம் 2 பக்கமும். இந்த அளவு ஜாயின் எடுத்து இந்த ஸ்லீவ் கூட வச்சுருங்க. இப்போ பேக்கு கட் பண்ணிக்கலாம். பேக்கில் இந்த பார்டர் ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க. பேக்கில் வச்சு இந்த அளவு 2ஆ 1ஆ வர மாதிரி மடிச்சிருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ இது நெக்கு வந்து தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் தானே போட்டிருக்கோம், அதேமாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். இது இந்த அளவுக்கு அப்படி கிராஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பட்டி பீஸ் இந்த அளவு வச்சுட்டு இதே சேம் அளவு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து இதில் ரெண்டு தான் கட் பண்ணியிருப்பேன் பட்டி பீஸு. இதில் இருந்துன்னா இதில் இன்னொரு துணி கொடுத்துக்கலாம், இல்லைனா வேறு துணி பட்டி பீஸ் ஸ்டிப்புக்கு 2 பீஸ் கொடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதான் ப்ளவுஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.